ஹலோ கைஸ், இந்த வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தாங்க பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணுறது சுத்தமாக எனக்கு தெரியாது. நானே சும்மா அங்கே இங்கேன்னு ஓடிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா மரக்கண்ணில் மாட்டிச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. சரி நம்ம இதை எடுத்துப்போன்னு சொல்லிட்டு நானும் எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்தோடனே ஆர்ட்டு சாப்பாடு சிம்பிள்லாம் காமிக்குது. என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாக புரியலை. நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணு நானும் அதை உடச்சிக்கினே இருந்தேன். அதுக்கு போர் அடிச்சிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் போய் இதை திறந்து பார்த்தேன். புதுசு புதுசாக அதுவும் இருக்கு. என்ன அதுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்ருக்கேன். பார்த்தா ஏங்க இதை வச்சு எல்லாத்தையும் செய்ய முடியுதுங்க. இதோ இங்கே ஸ்டிக்ஸும் செஞ்சிடலாம். பிக்காக்ஸு ஸ்வாடு இதெல்லாம் கம்மிக்குது. ஓகே, போதுமான அளவுக்கு எடுத்துப்போங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் இதுவும் தேவைப்படும். அது பிளாங்க்ஸோ ஏதோ ஒன்று. சரி, இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது ஏதோ இது பேர் என்ன கிராஃப்டிங் டேபிளா. சரி எடுத்து வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. கிராஃப்ட்னா எனக்கு தெரியும். இதை போட்டு பார்க்கலாம் வாங்க. இது என்னது 3 ஸ்கொயர் இருக்குது. சுற்றி ஒரே மாதிரி தான் இருக்குங்க. என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாக புரியலை. அப்போ திடீர்னு தொட்டா ஏதோ வருது. என்னது இது பிளாக்ஸ் காமிக்குது. என்னது ப்ரெஷர் பிளேட்டு, பட்டனு, போட்டு, போர்டு ஏதோ காமிக்குது. ஆஹா, நாம் நினச்சது வருது. 1 2 3. இது எதுக்கு ஏங்க? இது நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஷவல் நம்மளுக்கு நோண்டுறதுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆக்ஸ் வச்சு இதை எடுத்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை இது பண்ணலாம். ஓகே, நம்ம ஏதேதோ உடச்சா நமக்கு ஏதேதோ வருது. ஸோ நம்ம எல்லாத்தையும் உடச்சி பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. ஓகே, போடு. பார்த்தா அதே தான் இருக்குது. சரி, அதே தான் இருக்குது. இப்போ நம்ம வேறு எதாவது அடித்து பார்க்கலாம். தான் கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே போனால் கருப்பாக ஏதோ ஒன்று இருக்குது. என்ன தெரியல, பார்க்க கோல் மாதிரியே இருக்குது. கோல் தானே கருப்பாக இருக்கும். இந்த பொறுத்த வரைக்கும் மைண்ட் கிராஃப்ட்னா மைண்ட் பண்ணுறது, சாகசங்கள் செய்கிறது, கிராஃப்ட் பண்ணுறது, ரேராக கண்டுபிடிக்கிறது, மைண்ட் பண்ணுறது இது மட்டும்தாங்க இருக்கும். ஸோ அதனால் நான் கரெக்டாக கோலுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இருங்க, இதை அடித்து வெட்டிடுவோம். வெட்டி அப்பாடி. ஓகே, நம்ம கொஞ்சம் பசி இது சாப்பிட்டுட்டோம். அப்பாடி. ஓகே, மாடு இருக்குது. மாடு கறி தான் நம்ம சாப்பிட மாட்டோம். அச்சோ, பன்னிக்கறி நான் சாப்பிட்டேனே. ஏங்க இதுக்கு மாடு கறி ஓகே. நில்லு. இதை வச்சு அடித்தாலாம் ஒர்க் ஆகாது. இதை வச்சு வச்சாதான். இது வேறு ஒன்று ஆனவனா மேலே தூக்குது. ஓடு. நமக்கு ஏதோ கிடச்சிருக்கு. இதுதானா? ஏங்க இருட்டுதுங்க. சரி வாங்க நம்ம போய் இது பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணோம்ல. எங்கே மைண்ட் பண்ணுறது நம்ம? இங்கே இருக்குது பாருங்க, கோல் இருக்குது. சரி, கோலை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கோல் மைண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அக்கௌண்ட் பார்த்தா திடீர்னு ஏதோ கோல் பிளாக்கு ஏதோ காமிக்குது. நியூ ரெசிபி. ஓகே, நானும் இதை உடைக்கிறேன். லேட்டாக தாங்க ஆகுது. ஸோ நம்ம நியூ ரெசிபி அன்லாக் பண்ணி இதை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயோ, இருட்டிக்கினே வருது. எனக்கும் கண்ணே தெரிய மாட்டேங்குது அவ்வளோவா. சரி, இதை வச்சு அப்படி என்ன செய்ய முடியும்னு போய் பார்த்தா எதுவும் செய்ய முடியல. அடா பாவி, எதுவுமே செய்ய முடியாதுங்க இது வச்சு. சரி, இது என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் பண்ணால் கோலை இருந்து இதெல்லாம் ஸ்டோனை வச்சு தானே செய்யும். இது என்னது? இருங்க, அது ஏதோ ஸ்வாடு மாதிரியே வந்துச்சு. ஸ்வாடு, பிக்காக்ஸு, ஆக்ஸு அதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் என்ன எதுக்கு புரியல எனக்கு. எடு. ஓகே, எடுத்தாச்சு. இப்போது போய் பார்க்கலாம். ஏங்க அது எனக்கு தெரிஞ்சு சும்மா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம இதெல்லாம் எடுத்துடணும். நகரான். இதோ நகர்லான்னு பார்த்தா இவன் மேலே தூக்குறான். சரி, யாராவன்? இவன் தானே ஸ்கெலிட்டனா? வாடா. ஐயோயோ, தத்த ஆரம்பிச்சிட்டாங்களே. ஐயோயோ,
மண்டையிலே போடுறான். இருங்க, மண்டையில் எங்கேயும் சொருவி இருந்தால் எடுத்துக்கலாம். இருங்க, எங்கேயோ சொருவில் ஆனால் அடி மட்டும் வீணிச்சு. ஓகே இருங்க, நம்மளோட கிராஃப்டிங் டேபிள் உடச்சி எடுத்துக்குவோம். கிராஃப்டிங் டேபிள் உனக்காக வந்துட்டேன். ஓகே நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்தோமா இல்லையா? அடிக்குது. ஏங்க இது இருங்கடா. டாய் நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள், என்னையே அடிக்கிறியா? அம்மா என்னடா அங்கே அடிக்கிறீங்க, இங்கே அடிக்கிறீங்க, பேக்கில் அடிக்கிறீங்க, முதுகில் அடிக்கிறீங்க, மூஞ்சில் கடிக்கிறீங்க, என்னடா அது? ஓகே இது என்னது? பூவா? இதை வச்சு வைத்தியம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இருங்க சரி. ஆமாம் அங்கே வைத்தியம் பார்க்க முடியுது. ஏங்க இதை வச்சு வைத்தியம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க. தூரத்தில் ஏதோ தெரியுது. ஏங்க தூரத்தில் ஏதோ தெரியுதுங்க. அது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏங்க இது என்னதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ ஆனவனா இதே சொல்லிட்டு இருக்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பற்றி. எனக்கு வேறு பசி, இதே சாப்பிட்டு போ. எவனோ வராதிங்க, நான் போய் தூங்கணும். இவன் யாரா வித்தியாசமா இருக்கா? ஏங்க இவன் வில்லேஜரு. அப்படின்னா இது வில்லேஜா? ஓ அடி அப்பாடா. வில்லேஜஸ்லாம் வெளியே தைரியமாக நிற்கிறாங்க. என்ன ஃபாலோ பண்ணுறா? ஒருத்தங்கிட்ட போய் வீரத்தை காமிக்கிற, அசிங்கமால வெக்கமால சூடு சொல்கிறேன். சி நான் ஏதோ தப்பு சொல்லிட்டு இருக்கேன். வெக்கமா இல்லை என்ன படுத்துக்கணா? வேக்கப் வில்லேஜர். ஏன் சரிடா, நான் தான்டா தூங்கணும். என்ன அடி வாங்கிட்டான் அவன்? அடி வாங்கினான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. போ அடி தூங்கியாச்சு. ரீசெட். இது அந்த ஸ்கெல்டனோட சத்தம் தான். நான் இருங்க போய் பார்ப்பேன். தூரத்தில் ஏதோ தெரியுது. இருங்க அவங்கக்கிட்ட வழி கேட்போம். ஏன்னா என்னென்ன செய்யுதுன்னு அவங்கக்கிட்ட வழி கேட்போம். என்ன கை கால் எதுவுமே இல்லை. சார் என்ன இது? ஏங்க என்னாச்சு இப்போ? ஏதோ ப்ளோ ஆயிடுச்சுங்க. வெடிச்சிட்டான். ஒரு வேளை இவன் வந்து அந்த க்ரீப்பரோ பச்சையாக இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். க்ரீப்பரு இவன் ஒரு வேளை இவன் வந்து அவனா? க்ரீப்பர் க்ரீப்பியாக இருக்கான். சே இவன் யாரு? தலைவா யாருப்பா நீங்கள்? எனக்கு தெரிஞ்சு வந்து பைல்வான்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஜிம் இருக்குது. நான் போய் மசில் சேர்த்துட்டு வந்து உன்னை அடிக்கிறேன். ஓகே எவனா தடி வாங்குற சவுண்டு கேட்குது. ஆனால் எவனும் அடி வாங்கலையே. சரி நம்ம போவோம். யாரா அவன்? ஐயோ ஏங்க யாருன்னே தெரில, அவன் பாட்டுன்னு வந்து அடிக்கிறான். டேய் என்ன அடிக்கிறான்? ஒரு யாரா அவன் அடிக்கிறான் இவங்கள? யாருன்னே தெரில, அவனை அடிக்கிறான். இருங்க தட்டி கொடுப்போம். சபாஷ். ஏங்க இருங்க, நம்மளை பார்த்து ஓடி வரானா தலைவா? என்ன அடையாளம் தெரில. அடாப்பாவி அதுக்குள்ளே மறந்துட்டானா? ஓடு 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 ஓடு. ஏங்க அவன் என்ன பண்ணுறான்? நம்மளே அடிக்க வரான். பயில்வானே தட்டி கொடுதான் சகஜம். சரி அவனை திருந்த மாட்டான், டைரெக்டாக போய் அடிச்சிடுவோம். ஆனால் நம்ம இன்னும் லெவலப் பண்ணலையே. பரவாயில்ல, அவ்வளோ பெரிய அடித்து தம்சோ பண்ணிட்டு வந்தோம். காலியாக யூ டையா ரேஸ் பண்ண ஏதோ காமிச்சிச்சு. இருங்க போய் பார்ப்போம். என்னாச்சுங்க? இதெல்லாம் ஏன் திங்ஸ் ஆச்சே? ஐயோ திரும்ப அடிப்பாங்க. இருங்க கொஞ்சம் பார்த்து போவோம். அடியில் செதறிடுச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங் அவன். இருங்க நம்ம இதில் எடுத்துப்போம். செதறிடுச்சு. சரி நம்ம போய் பார்ப்போம். வீட்டுக்குள்ளே ஏதோ இருக்குங்க. இரு. ஆஹா தங்கம்மா வயிறுமா விட்றா. என்ன இது? ஏங்க நம்ம எடுக்க வேணாம். இதில் என்ன இருக்குது?
பிரெட்டு எடு. இது என்னது? அன்னோன் மேப். ஏங்க நம்மளுக்கு ஏதோ மேப் கிடச்சிருங்க. போடி இப்போ நம்ம புதையலை தேடி போகிறோம். ஆமாம், புதையல் எங்கே இருக்கு? என்ன திருப்புறான் மேப்பை தம்பி? திருப்பல. சரி, புதையல் எங்கே இருக்கு? ஏங்க இந்த மேப்பில் புதையலே காணோம். சரி, நம்ம பாட்டுன்னு. ஆமாம், நம்ம எங்கே இருக்கோம்? இதில் நம்ம எங்கே இருக்கோன்னே தெரில. ஃபஸ்ட்டு அந்த ஆற்றுக்கு போவோம். ஏன்னா நிறைய படகுலாம் அங்கே தான் இருக்கும். அங்கே போய் நம்ம எதாவது திருடிக்கலாம். இருங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆறு எங்கே இருக்குது? சரி, எங்கள் தேடிங்க ஓடுங்க. ஐயோ நம்ம என்னங்க பண்ணுறது இப்போ? ஏய் எங்க இவன் எதுவும் வச்சிருப்பான்னு தான் நினைக்கிறேன். தர ஓப்பன் தி டோர் அண்ட் க்ளோஸ். அப்பாடி வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கான்? அயன் ஆர்மரு. அயனு இது அயன் தான் நினைக்கிறேன். ஆப்பிள். போடு. எங்க நம்மளுக்கு ஏங்க இதுவும் ஒரே ஷேப்பு மாட்டிக்கினேன். ஓஹோ, ஆர்மரா? போடு. நம்மளுக்கு ஆர்மர்லாம் கிடைக்குது. இது என்னது? ஓ, ப்ரெஷர் பிளேட்டுன்னு நினைக்கிறேன். ப்ரெஷர் பிளேட் தான் இந்த மாதிரி சத்தம். இவன் ட்ரை பண்ணுறான். ஸ்வாடு தராங்க, அப்கிரேடட் ஸ்வாடு. அடா பாவி, கோல் எடுத்துன்னு வந்து கொடுத்தா ஸ்வாடா? கோல் எடுத்துன்னு வந்து தண்டா இளம் தருவானா? இதுக்காகவே நான் பண்ணுவேன்டா. ஹே ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளால் இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இருங்க, அது போட்டு எதாவது பண்ணி பார்ப்போம். பண்ணுடா. ஓகே, பக்கெட் மாதிரிலாம் இருக்குது. பக்கெட் எதுக்கு? ஏங்க பக்கெட்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லைங்க. இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஏதோ ஒன்று செய்யணும். அயன் ஸ்வாடா? இல்லைங்க, நம்ம இந்த அயன்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது என்னது? ஸ்டோன் ஸ்வாடு. ஓஹோ, ஏங்க நான் நினச்ச மாதிரி இதில் அப்கிரேட் பண்ண முடியுதுங்க நம்மளால். அடாடாடாடாடாடா. சரி, இதில் எடுத்துக்க வேண்டியது தான். இனிமேல் நீலாம் எனக்கு தேவையே இல்லை. நீங்கள் வந்து போ. இனிமேல் நீலாம் எனக்கு தேவையே இல்லைடா, போடா. ஏங்க அது எங்கள் நாய்க்குட்டி இங்கே எதோ இருந்துச்சு. அது என்ன? நாய்க்குட்டி ஏங்க தரத்துது? ஐயோ காப்பாத்துக்க. டே வில்லேஜரை காப்பாத்துறா. அதை தரத்துட்டு வருது. என்னடா இதெல்லாம் தரத்துன்னு வருது? டாய் எறா, இப்போ நான் அடி ரெடியில் நீங்களாம் கீழே வந்துட்டேனே. அதனால ஆர்ட்டு போல. டே என்னெல்லாம் யாருன்னு நினச்சா? ஓப்பின்னு சொன்னோடனே கம்முன்னு ஆயிடுச்சு. ஒரு வேளை என் பேர் பற்றி இதுக்கு தெரியுமோ, அதனால தான் பயந்து நின்றுடுச்சு. டாய் பயில்வானே, அந்த ஸ்வாட் அங்கேயே இருக்கட்டும். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம இதை சாப்பிடுவோம். இதுக்கு பசிக்கலையா? சரி எடுத்து போட்டுப்போம். ஓகே, நம்மளாம் ஆர்டராக வச்சுருவோம். ஒன்று. அதுக்கப்புறம் இதை வச்சு வைத்தியம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, இதை எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து அதுவும் இங்கே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வச்சுட்டு அதை அங்கே வச்சுட்டு இதுவும் அங்கேயே வச்சுட்டு அவள்தான் முடிச்சிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம போய் கோல் தாங்க கலெக்ட் பண்ணோம். ஓகே நம்ம புதுசாக இதை வச்சுக்கணுங்க. ஸோ நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஐயோ தேனி ஓடுறா இங்கே இருங்க. நம்ம பூ கொடுத்து பார்ப்போம். இந்த பூ கிட்ட வருது. ஏங்க இதுக்கு என்ன பிடிச்சிருக்குங்க. போடு.
ஏன்கிட்டே வருது. ஓ, என்னை பாதுகாக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபீட் பண்ண பாதுகாக்குது. சரி இருங்க, ரோஸ் கொடுத்து பார்ப்பேன். என்னடா பேசுறீங்க? சரி உனக்கு வேணுமாடா? ஓஹோ, இவன் கண்ணே ரெட்டாக தான் இருக்குது இதை பார்த்தா. சரி ஓடுவோம். நமக்கு எதுக்கு வம்பு? பேக்கில் எதுவும் இருக்குது. ஏன்பா பேக்கில் எதுவும் இருக்குது, அது என்னப்பா? இதுவும் நம்மளுக்கு பெட்டாயிடுச்சு. போடு. எங்க தேனுக்கு மட்டும் உடச்சிடக்கூடாது. ஆனால் கதம் ஷீப் இருக்காதா? இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. கதம் ஆகிடுவோம் அந்த இதுவும் மட்டும் உடச்சா. இதனை என்னை ஏன் ஃபாலோ பண்ணி கிடக்குது? சரி பரவாயில்ல. சரி, இப்போ நம்ம கோலை தாங்க தேடணும். அந்த கோல் ஃபஸ்ட்டு எங்கேயோ செஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஆஹா, இங்கே எதுவும் இருக்குது. உள்ளே எதுவுமே இல்லை. தெரிஞ்சே வச்சுருக்காங்க. நான் திருடுவேன் தெரிஞ்சே ஒன்றுத்தையும் வைக்க. சரி பரவாயில்ல, நம்ம உள்ளே போய் எதாவது தேருதான்னு பார்ப்போம். அயன்குளமே ஏங்க வாயிலே வந்துருச்சு அயன்குளம்னு. ஏன்னா வில்லேஜில் அயன்குளம் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் யாருந்தா போடு. நம்மளுக்கு 2 எல்லாம் கிடச்சிருச்சு. ப்ரெட்டு போடு. அதுக்கப்புறம் இது இளம் தானே? ஐயா, இது என்னது? எமரல்டு. எம்ரல்டுங்க இது பேர். எம்ரல்டு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். பொடி பொட்டேட்டோ எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது. அடி எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஓகே, திரும்ப நைட் ஆகுதுங்க. அடா பாவி, நான் பாதி தூரம் கூட இன்னும் இது பண்ணலடா. ஓகே, நம்மளுக்கு ஒரு ஆக்ஸ் கிடச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஆக்ஸை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா 9 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு நம்மளுக்கு. அதாவது இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்னால் 13 சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் 2 சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த அந்த விஷயத்தை நான் பண்ணிடுவேன். அதாவது நெக்ஸ்ட் பாட் இன் பேக் ரூம்ஸில் நான் நெக்ஸ்ட் பாட்டாக ப்ளே பண்ணுறேன். அதான் ப்ளே பண்ணுவேன், வீடியோவாகவும் போடுவேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு வில்லேஜ் ரேஞ்சிட்றான். நான் ஏஞ்சிக்கிறோம். அவன் எதுக்கு வெளியே வர்றான்? அடி வாங்கிட்டு வராத. என்னத்தையும் பார்த்தி அவனும் வெளியில் இல்லை. ஓகே, இப்போ நம்ம கோல் மைனிங்க்கு போகலாம். பக்கத்தில் எவனத்தை பார்த்த மாதிரி. ஐயா எங்கே ஓடி வரான். அவன் யார்? இருங்க, அவன் எவனத்தை கோட் சூட்லாம் போட்டிருக்கான். இது அவன். அவங்க ஸ்கெலிட்டனு. அவனை மறந்து அங்கே போயிட்டேன். சரி, நம்மளுக்கு கொஞ்சம் பசிக்குது. இதை வச்சு அடிக்கலாமா? அடி செம பவருங்க இதுக்கு. ஆரோ உருவாக்கலாம். இருங்க, அடிச்சுப்போம். சாப்பிடு. ஏதோ எம்ரல்டு மாதிரி வருதுங்க. என் பக்கத்தில் ஏதோ அடித்தா. சரி பரவாயில்ல, நம்ம இதெல்லாம் கோல் ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணிப்போம். கோல் வந்துரு. கோல். ஓகே, இதை பற்றி எனக்கு இப்போ தான் கொஞ்சமாக புரியுது. கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மைன்கிராஃப்டை ஃபுல்லாக ஜெயிக்கணும்னா நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, இந்த மைன்கிராஃப்டை ஜெயிக்கணும்னா, அதாவது முடிக்கணும்னா நீங்கள் எண்டர் ட்ராகனை தோக்கடிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு எங்கே போனோன்னா ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன். ஏங்க, நம்ம அநியாயத்துக்கெலாம் இது யூஸ் பண்ணக்கூடாது. அநியாயமாக விட்டே கொடுத்துடக்கூடாதுங்க. நம்ம
ஓகே இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு கோல் தாங்க வேணும். அந்த ஒரு கோல் வந்துச்சுன்னா அவள் தான் நம்ம வந்து அந்த ஆக்ஸை வாங்கிடலாம். தண்ணிக்குள்ளே குதித்து மேலே ஏறிடலாம். கைஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுவும் பண்ணுங்கள் கைஸ். கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சமாச்சும் சொல்லுங்கள் எந்த வீடியோ போடலான்னு. அப்போ அடி கோல் கடிச்சிருச்சு சொல்லுங்கள் கைஸ். அப்போ தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும், என்ன போடுறதுன்னு கொஞ்சம் ஐடியா வரும். ஆனால் நீங்கள் ரொம்ப ஹாரர் கேம்லாம் சொல்லிடாதீங்க, அது போடுறதே கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் எனக்கு நம்மளாம் அவ்வளோ ஹாரர் கேம்ஸ்லாம் விளையாட மாட்டோம், அதுதான் உண்மை. நீங்கள் நினைப்பீங்க டாய் ஹாரர் கேம்ஸ் என்னது இது, ஆஹா உள்ளே மாட்டோம்னா சட்னி தான். சரி நம்ம என்ன சொல்லிட்டோம்னா ஓகே யாருக்கு பூ வேணுமா? பூலாம் எங்கள் பண்ணிலாம் அடிக்க வேணாம், மாண்டு தான் அடிக்கணும். ஏதோ கிடச்சிருக்கு ஏங்க நம்மளாம் இது அதை வச்சு மாடு அடித்தா நம்மளால் இது வேணாது லெதரா சீ லெதர் வச்சுலாம் வேண்டா சூட்டு செய்வான், லெதர் சூட்டா. ஓகே ஃபஸ்ட் போய் நம்ம அந்த ஒரு எம்ரல்டை வாங்கி அதுக்கப்புறம் ஆக்ஸை வாங்கிடுவோம். அடேய் கோல் மண்டையாண்டா. ஓகே போடு, நம்ம இப்போ ஆக்ஸ் வாங்கியாச்சு. ஓகே கூட நம்ம ஒரு வீடியோ கட்டணும். என்னது ப்ரீவிங் ஸ்டாண்ட்னா என்னது, ஏதோ மந்திரம் போடணும்னு நினைக்கிறேன். மந்திரம் விச்சு தாண்டா போடும். பரவாயில்ல விச்சு இந்த வில்லேஜில் இருக்கா, அதனால தான் ப்ரீவிங் ஸ்டாண்டு கிடைக்குது. ஓகே நம்ம ஒரு வீடை கண்டுபிடிச்சி அங்கே செட்டில் ஆகிப்போம், அப்புறமா நம்ம வீடு கட்டிப்போம். அதாங்க இப்போ நம்மளோட ஐடியா. ஓகே நம்ம எந்த வீடை பிடிக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இந்த வீடு தாங்க நம்மளுக்கு ஒத்து வரும். இங்கேயும் ப்ரீவிங் ஸ்டாண்டா, ஏதோ புகை வருது. இது வந்து ஏதோ புகை வந்துச்சு இப்போ தான். அடா பாவி. ஓகே மேலே கூட செஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்தது இல்லை. போடு. ஓகே நம்மளுக்கு ஒரு பெரிய வீடாக வேணுங்க. இந்த வீடு நம்மளுக்கு செட் ஆகாது, பெரிய வீடாக நம்மளுக்கு வேணும். பெரிய வீடுனா நம்மக்கிட்ட இந்த வீடு தாங்க ஐடியா. நம்மளுக்கு போய் பார்ப்போம். இல்லைங்க அது விச்சோட வீடு. ஐயோயோ எங்கே பார்த்தாலும் விச்சா இருக்கு. கோல் கறி பாவி. என்ன பண்ணுறான், ரிப்பேர் அண்ட் கிரைண்ட் ஸ்டோனா, கிரைண்ட் பண்ணலாமா? பொட்டேட்டோ எனக்கு கிரைண்ட் பண்ண முடியல. செல்லாது இது செல்லாம். சரி இது இவன் என்ன பண்ணுறான், கிரைண்டு ஏதாவது கிரைண்ட் பண்ணி தர முடியுமா? செல்லாத இதுக்கு மேலே. ஓகே இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே அது வைக்க முடியும். ஓகே இதுக்கு மேலே எதுவுமே இல்லை தான் நினைக்கிறேன். ஓகே நம்மளோட இதுவெல்லாம் கிரைண்ட் பண்ணி இதை நம்ம இன்னும் கிரைண்ட் பண்ணலாங்க. போடு இப்போ நம்ம இதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ யூஸ் பண்ணக்கூடாது. இது என்னது, ஃபர்னஸ் இன்புட் ஃபியூல் வேறு போடணுமா? ஃபியூலுக்கு எங்கடா போவேன் நான், அதுக்கு ஏதோ பெட்ரோல் தான் வேணும். ஓகே வேணால் நம்ம இது வச்சுப்பாங்க. ஓகே வேணால் நம்ம இதை வச்சு பார்க்கலாம். ஃபியூலு இப்போ நம்ம என்ன பண்ணுறது,
ஓகே இதெல்லாம் உள்ளே போட வேணாம், ஏதோ இதுவாகிடும். என்ன அது? ஆர்மர் ஏதோ பண்ணாதீங்கடா, எதுவும் பண்ணாதீங்க. எப்படி அடுக்குது? அயன் நகட்டா? அடா பாவி, இதை கிரைண்ட் பண்ணி எடுக்க முடியுமா? ஏங்க என்னோட சூட்டை இது பண்ணி இப்படி ஆக்கி வச்சுட்டாங்களே. டாடா போங்கடா. இது கொடுத்தா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சில்லறை கூட தர மாட்டாங்க. எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்மளுக்கு இந்த இடம் தாங்க இப்போ நம்மளுக்கு செட்டு, அதான் செட்டிலு. நம்ம இங்கே தான் படுத்து அதாவது தங்கணும். இங்கே தான் நம்ம வாயில் வேறு அதெல்லாம் நுழைய முடியுது. இங்கே தான் தங்கணும் இப்போ நம்ம. ஓகே வாங்க, நம்மளை பெட்டெல்லாம் எடுத்துன்னு வந்துடலாம். இவன் வேறு எதுக்கு வாங்க ஓட மாட்டான். இருங்க போவோம். இப்போ நம்ம என்ன போடுறது? இருங்க ஏதோ போடுவோம். பற்ற வைக்கணுன்னா உடன் தான். அடா பாவி, இதை போடணுமா? கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு போட்டுருவோம், ஒன்று. ஓகே நம்ம ஏதோ என்ன போடுவோன்னா ஃபுட்டை போடுவோம். அப்போ தான் கொஞ்சம் பேக் ஆகி வரும். பேக் ஆகல. அடா பாவி, சரி நம்ம இதை போடுவோம். பேக் ஆகுது, போடு. ஓகே அப்போனா நீங்கள் நம்ம என்ன வைக்கலான்னா இது இங்கே போட்டு நம்ம இதை வேக வைக்கலாம். ஓகே இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஆஹா ஆகாகா. ஓகே நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கிடச்சிருக்கு. ஓகே ஆப்பிள் வேக வைக்க முடியும். கேளுங்க, இல்லைங்க ஆப்பிள் வேக வைக்க முடியல. ஓகே நம்ம எதாவது சாப்பிட்ருவோம். இது கருகி போயிருக்குங்க. இதை போய் சாப்பிட்றேன். ஓகே அந்த பொட்டேட்டோ எடுத்து வச்சுக்கலாம். பசி தீந்துடுச்சா? ஓகே நம்மளுக்கு பசி போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பயில் வானே உனக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன். சரி அவன் பேர் என்னன்னா மறக்காமல் லைக் வச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். அவன் பேர் என்னன்னே தெரில எனக்கு. கேங்க உடச்சி எடுத்துப்போம். சரி இதை வச்சு உடைப்போண்டா, ஈஸியாக வந்துடுது. நியூ ரெசிபி அது எனக்கும் தெரியும்டா. கொஞ்சம் கம்முன்னு இருக்கும்டா, நானே மன வருத்தத்தில் இருக்கேன். ஒரு கறி கோல் விற்கிற ஒரு கடையில் இப்போ நம்ம இப்போ தங்க போகிறோம். கேவலமாக இருக்குது. சரி எங்கே பெட்டு போடலான்னு கேட்டிங்கன்னா வெளியே இருந்தால் அடித்து நவுத்திடுவாங்க நம்மளை. ஸோ நம்ம இங்கே பெட்டு போட்டு படுத்துருவோம். தூங்க முடியல, இப்போ தூங்க முடியாதா? எவனை கதை சாத்தினுது? எங்க பயமாக இருக்குங்க எனக்கு. ஓகே இது என்னது? லாவான்னு நினைக்கிறேன். நான் லாவா வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஆகா இங்கே லாவா வேறு இருக்கா? இது என்னது? உடச்சி எடுத்துப்போம். டார்ச் எப்படிங்க செய்கிறது? சரி டார்ச் போட்டுருவோம். ஓகே அவனத்தை வரத்துக்குள்ளே நம்ம படுத்து தூங்கிடலாம் வாங்க. அப்பா ஓகே கூட நம்ம இந்த செஸ்ட்டில் வச்சுருவோம். இது செஸ்ட்டு தான், நல்லா செஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஏதாவது தங்க மாதிரிங்க இதெல்லாம் உள்ளே வச்சுக்கணும். என்ன எவனத்தோட சத்தம் கேட்குது? பைத்தியாரா நடா பண்ணி வந்த வேண்டாண்டா. பைத்தியம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. உன்னை நீ கடிச்சு நவுத்தாம விட மாட்டேன்னு தான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்களே பாருங்கள் என்னென்ன தரான்னு. என்சாண்டட் தருவானா? ஸோ நம்ம இதுக்காக நம்ம நிறைய கோல் கலெக்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம எங்கே போனோன்னா கேவுக்கு போனோம். யார் இதை அடிச்சது? ஆஹா கூட நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன். இந்த வேர்ல்டே க்ரியேட் பண்ணது நார்ச்சின்னு ஒருத்தன்.
அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. கூட இப்போ நம்ம ஒரு கேரக்டர் வச்சுருக்கோம்ல, அவன் பேர் ஸ்டீவு. இதோ ஸ்டார்டிங்கில் கூட பார்த்துருப்பீங்க அவனோட நேமை. ஸ்டார்டிங்கில் பார்க்கல. இதோ இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இப்போ ஒரு கேரக்டர் வச்சுருக்கானே, இவன் பேர் ஸ்டீவு. இவனை மாதிரியே இன்னொருத்தர் இருக்காங்க, அவன் வந்து காடு. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா, கண்ணு மட்டும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், பூ விந்துருக்கும். அது என்னன்னு எனக்கே தெரியாது. அவன் பேர் ஹீரோ பிரைனா. அவன் சூச்சோ டேய் ஏங்க கொஞ்சம் பயமுடிச்சு விட்டாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. அக்கா நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் ப்ரோ இது போட மாட்டீங்களே இனிமேல்து, அந்த என்ட்ரா ட்ராகனை தோக்கடிக்கக்கூடாதா ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. தோக்கடிக்கலாம், ஆனால் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கேட்பீங்க, அப்படின்னா எப்போ ப்ரோ நம்ம வீடு கட்டுறது? நம்ம பார்ட் 2ல் தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். அது இப்போவே சொல்லியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே, மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கங்க. ஏதாவது எனக்கு இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் எனக்கு எதுவுமே தெரில. செகண்ட் பார்ட் போடும் போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் செக் பண்ணிட்டு வர போகிறோம். ஒரு பாட்டை போடும் போது யூடியூப்பில் பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவே போடுவேன். ஓகே கைஸ், பாய். கமெண்ட்டில் ஏதாவது சொல்லுங்கள் கைஸ், இது போட்டுமா? நீங்கள் இன்னும் சொல்லலை, கிராணி வீடியோ போடுங்க ப்ரோ. எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.